ராசி. ஸோ ரிஷப ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி சுக்கிரன் 3ல் இருக்காருங்க. ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் 2ல் இருக்கும். வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும். கொஞ்சம் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வேலையில் வந்து கொஞ்சம் வேலை பலுக்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் நிறைய பிரயாணமட்டமான விஷயங்கள் நிறைய இருக்கும். கொஞ்சம் பார்த்துருந்தோம்னு வச்சுக்கோமே. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது கொஞ்சம் கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ சின்ன நம்ம தெரியாமல் கேமரா வைக்கிறது, நம்ம ஃபோனை வந்து நோண்டி ஒரு பக் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன் 3ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனையால் நல்ல ஒரு லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அவர் பெரிய லாபங்கள் எல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக. ஏன்னா வந்து இப்போது அந்த சூரியன் வந்து சனியுடைய சாரத்தில் போது பெருத்த லாபங்கள் வரதுக்குன்னு விஷயம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கம்யூனிகேஷன் துறையில் இருக்கவங்களுக்கு வந்து பெரிய லாபங்கள், வண்டி வாகன விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். 4ஆம் அதிபதி சூரியன் வந்து 3ல் இருக்கும் பொழுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தாயாருடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு, கொஞ்சம் அம்மாவுக்கு கொஞ்சம் வாக்குவாதம் வர்றது, அம்மாவுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருங்க. குழந்தைகள் வந்து பெரிய வெற்றிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு. கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்புகள், பெரிய ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து 2ல் இருக்காருங்க. ஸோ வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும். நல்ல ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஆன்மீக சுற்றுலா போலாங்கிற எண்ணங்களை எல்லாம் கொடுக்கும். சில நேரம் வந்து வேலையில் மட்டும் கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான குரு 2ல் இருக்கும். பார்த்து பேசணும். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது. மாமியார் வந்து சாப்பிட கூப்பிட்டாங்க, விருந்து கூப்பிட்டாங்கன்னா அங்கே கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது, வேற ஒன்று கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்கும்போது ஸோ தொழில் ரீதியாகவும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாலும் நல்ல லாபங்கள், அப்பா சார்ந்த விஷயங்களையும் நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ சனி வக்கரமாக இருக்கிறனால கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 12ஆம் அதிபதி. ஸோ 12ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்து